இனிய காலை வணக்கம். இன்று பணி நிறைவு விழா பெறும் நமது தாசிகா படைப்பற்றி மையத்தின் துணைத்தலைமை ஐயா அவர்களையும் அவருடைய துணைவேர் அவர்களையும் வருக வருக என்ற தருணத்திலே வந்து வரவேற்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது துணைத் தலைவர் ஐயா அவர்களின் பணி நிறைவு விழாவிற்கு வருகை தரும் தளவாய் தாசிகா 2ஆம் அணி ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அங்கே எப்படி பாருங்க இப்போதைக்கு இந்த பாதை சேஃபாக இருக்கா பார்த்து பத்திரமா பேருக்கு வந்து பாட்டு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். காவல்துறை உயர் அதிகாரிகள், முன்னாள் அதிகாரிகள், சக அலுவலர்கள், குடும்பத்தினர் மற்றும் அன்பு விருந்தினர்கள் அனைவரையும் இதயம் கனிந்து வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியை தமிழ்தாய் வாழ்த்துடன் இனிதே தொடங்குவோம். தமிழ்தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
அதைத் தொடர்ந்து வரவேற்புரை வழங்குவதற்காக தமிழ்நாடு சிறப்பு காவல்படை படைப்பயிற்சி மையத்தின் உதவி தளவாய் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சபையில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சிறப்பு காவல்படை பயிற்சி மையத்தில் பணிபுரிந்து நேற்றைய தினம் 31/7/2026 அன்று பணி ஓய்வு பெற்றுள்ள மதிப்புமிகு துணைத் தலைவர் திரு ஈஸ்வர பிரசாத் ஐயா அவர்களின் பிரிவு உபச்சார விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மதிப்புமிகு காவல்துறை துணைத் தலைவர் சிறு படைக்கலன் அவர்களை இந்த இனிய தருணத்தில் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள நமது பாசமிகு தாசிகா 2ஆம் அணி தளவாய் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். இந்த அருமையான விழாவை ஏற்பாடு செய்து முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற மதிப்புமிகு தாசிகா படைப்பயிற்சி மையத்தின் தளவாய் அவர்களை வருக வருக என்று அன்போடு பணிவோடு வரவேற்கின்றேன். மேலும் இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மதிப்புமிகு துணைத் தளவாய் உதவி தளவாய் அவர்களையும் மற்றும் ஆய்வாளர் மற்றும் ஏனைய உதவி தலைவர்களையும் உதவி ஆய்வாளர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மதிப்புமிகு விழா நாயகர் திரு ஈஸ்வர பிரசாத் அவர்களின் அன்பு துணையார் அவர்களையும் அவர்களது உற்றார் உறவினர்களையும் குடும்பத்தார் அனைவரையும் வருக வருக என்று தாசிகா படைப்பயிற்சிக்காக வரவேற்பதில் மற்றொரு மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஆளுநர்களையும் அமைச்சர் படையாளர்களையும் கடைநிலை ஊழியர்களையும் வருக வருக என்று வரவேற்று வரவேற்பில் முடிகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு நன்றிகள் பல. அடுத்ததாக நமது விழாவின் கதாநாயகன் அவர்களுக்கு நமது தமிழ்நாடு சிறப்பு காவல்படை படைப்பயிற்சி மையத்தின் தளவாய் அவர்கள் பொன்னாடை போற்றி மகிழ்விப்பார். விழாவிற்கு வருகை தந்துள்ள தமிழ்நாடு சிறப்பு காவல்படை தாசிகா 5ஆம் அணியின் உயர்திரு தளவாய் ஐயா அவர்களை அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். தற்பொழுது பணி ஓய்வு பெறும் உயர்திரு துணைத் தலைவர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி நிகழ்விக்கும் தருணம் இது. நமது தலைவர் ஐயா அவர்கள் துணைத் தலைவர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மகிழ்விப்பார். அடுத்தபடியாக நமது துணைத் தலைவர் அவர்களின் அன்பான காலை வணக்கம். தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் 41 ஆண்டுகள் சிறப்பாக பணிபுரிந்து நேற்று பணி நிறைவு அடைந்த தமிழ்நாடு சிறப்பு காவல் படை படைப்பயிற்சி மையத்தின் துணைத் தளவாய் திரு ஈஸ்வர பிரசாத் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள காவல்துறை துணைத் தலைவர் சிறுபடைக்கலன் மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை 5ஆம் அணியின் தளவாய் அவர்களையும் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை 2ஆம் அணியின் தளவாய் அவர்களையும் மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து துணை தளவாய்கள்
உதவி தளவாய்கள், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள், ஆளுநர்கள் மற்றும் நேற்று பணி நிறைவு பெற்றுள்ள துணை தளவாய் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். தனது 19 வயதில் காவல்துறையில் சேர்ந்து பல்வேறு காலகட்டங்களில், பல்வேறு இடங்களில், பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளில் பணிபுரிந்து 41 ஆண்டுகளை நிறைவு செய்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இன்றைய இளைஞர்களுக்கு தெரியும், தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவங்க ஒரு 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் ஒரே நிறுவனத்தில் பணிபுரியறத 5 வருஷம் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குற சூழ்நிலை இந்த நிலவிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் 41 ஆண்டுகள் இடையறாது ஒரு பணியை செஞ்சிருக்காரு நம்ம ஈஸ்வர பிரசாத் அவர்கள். அப்படின்றது வார்த்தைகளே இல்லை சொல்றது. எவ்வளவு இடையூறுகளையும் சந்திச்சாலும் அந்த புன்னகை மாறாத அந்த முகம், ஏற்கனவே எங்கள் எஸ்ஐ சொன்னார் அவருடைய பங்க்சுவாலிட்டி பற்றி. நான் நேரடியாக பார்த்துருக்கேன். நான் அவர் கூட பணிபுரிந்த காலம் குறைவாக இருந்தாலும் பங்க்சுவாலிட்டி கரெக்டாக 9:55, 50க்கெலாம் அவர் ஆஃபீஸில் இருப்பார். அவர் அதே மாதிரி ஈவினிங்கில் என்கிட்ட கரெக்டாக பேசுவார். இந்த மாதிரி சார் இன்னைக்கு ஒன்றும் விசேஷம் இல்லை அப்படின்னு. அந்த வகையில் காட்சி கிளியன் கடுஞ்சொல் அதனில் மீக்கூறும் மன்னன் நிலம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஒருத்தர் மன்னன்றவர் அவரை பார்க்கவே முடியாத மாதிரி மறைவாக வாழ்றது மன்னன் கிடையாது. ஒருத்தர் அவங்க குடிமகன் ஒரு மன்னனை பார்க்கணுன்னா உடனடியாக பார்க்குற மாதிரி காட்சிக்கு எளிமையாக இருக்கும். அதுதான் அந்த குறளோட அர்த்தம். அந்த வகையில் எப்போ வேணாலும் நேரடியாக போய் அவரோட அலுவலகத்தில் அவரை காவலாளர்கள் பார்க்க முடியும். அந்த வகையில் எல்லாருக்கும் எளிமையாக உடனடியாக அவரை சந்திக்க முடியும். அதே மாதிரி கடுஞ்சொல் அல்லனேல் அப்படின்னா ஒரு கடுமையான சொல்லி அவங்க வதைக்குள்ளாக்குறத அந்த செயல் இருக்கவே இருக்காது அவர்கிட்ட. அவர் எளிமையாக பேசுவார், இனிமையாக பேசுவார், அதை சிரித்த முகத்தோடு பேசக்கூடியவர், அருமையான பண்பாளர். அந்த வகையில் அவர் அடுத்தபடியாக பார்க்கணுன்னா காவல்துறையில் கடுமையான பணின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் என்ன ஆகும்னா நம்ம குடும்பத்தையும் பணியையும் பேலன்ஸ் பண்ணுறதுல சில பேர் தவற விட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய துணைத் தலைவர் அவர்கள் அவருடைய குடும்ப இன்னைக்கு இந்த அரங்கு பாதி நிறைந்திருக்குன்னா அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக நிறைந்திருக்குன்னா அவர் எந்த அளவுக்கு காவல் பணியையும் குடும்பத்தையும் பேலன்ஸ்டாக வச்சுருக்காங்கன்றதுக்கு ஒரு உதாரணம். 2 மகன்களுக்கும் அருமையாக திருமணம் முடித்து கொடுத்து அவருடைய சில பேருக்கு மனக்கசப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு மகன்களோட உறவினர்கள் பெண்கள் மருமகள்கள் சைடில் இருந்தும் இன்முகத்தோடு இந்த விழாவுக்கு வந்திருக்கிறத பார்க்கும்போது, பேர குழந்தைகளோட பார்க்கும்போதே தெரியும் அவர் எவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலி மேன் அப்படின்றது. எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆஃபீஸர் அப்படின்றது இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஃபேமிலி லீடர், குடும்ப தலைவர்ன்றதையும் அவர் நிரூபிச்சிருக்காருன்றது இந்த நிகழ்வுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கும் அவருடைய அன்பான என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுவரையிலும் நிறைய நிகழ்வுகளில் உங்களை விட்டு அவங்க பிரிஞ்சு இருந்திருப்பார். நிறைய நிகழ்வுகள், இப்போ உதாரணத்துக்கு டெல்லியிலலாம் அவர் பணிபுரிந்திருக்காரு. அந்த சமயங்கள் எல்லாம் உங்களெல்லாம் விட்டுட்டு நிறைய பிரிஞ்சு இருந்திருப்பார். ஆனால் இனிமேல் எப்படி பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்குமோ அது மாதிரி திருவள்ளுவர் மறுபடியும் சொல்கிறேன், உறங்கும் போதும் சாக்காடும் உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி பணியில் சேர்ந்த நாள்னு ஒன்று இருந்தால் நமக்கு பணி நிறைவு நாளும் கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் இது ஒரு சிறப்பான இன்னிங்ஸ். கிரிக்கெட்டில் எப்படி ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சு இன்னொரு இன்னிங்ஸ் இருக்கோ அது மாதிரி இந்த காவல்துறை பணியில் ஒரு இன்னிங்ஸை முடிச்சிருக்காரு. இந்த ரிட்டையர்மெண்ட் இன்னிங்ஸ்லையும் அவர் சிறப்பாக அவருடைய உடல் நலம், மனநலம்,
மறுபடியும் செல்வம் எல்லாம் பெற்று வாழணும்னு நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஒரு மூத்த பையன் துபாயில் இருக்கார், ஃபாரினில் அவங்க ஃபேமிலியோட செட்டில் ஆகியிருக்காங்க. அவர்களும் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் அவரை இன்னும் அவரை அக்கறையோட இனிமேல் இவ்வளோ நாள் அவர் உங்களை பார்த்துக்கிட்டாரு, இனிமேல் நீங்கள் அவரை அவங்க துணைவியாக இருக்காங்க, மகன்கள் இருக்கீங்க, இவ்வளோ நாள் அவர் உங்களை வந்து அக்கறையோடு கவனிச்சுக்கிட்டாரு. இனிமேல் வந்து அவரை நீங்கள் அன்போடையும் கனிவோடையும் இதே மரியாதையோடையும் கவனிச்சுக்கணும்னு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது வேற அவ்வளோதான் சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. நேரத்தின் அருமை கருதி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய நமது தலைவாயி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அறிவை அன்போடு பகிர்ந்து அனுபவத்தை அழகாக வடித்து ஒவ்வொரு வார்த்தையிலும் உற்சாகத்தை விதைக்கும் வகையில் பேச வருகிறார் நமது தமிழ்நாடு சிறப்பு காவல் படை தாசிகா 5ஆம் அணியின் உயர்திரு தலைவாயி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளுக்கும் முன் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நேற்று ஓய்வு பெற்று விட்டார் ஈஸ்வர பிரசாத். இருந்தாலும் நம்ம நேற்று சாயங்காலமே ஒரு கிளம்பி போகல, இன்னைக்கு எல்லாருக்குமே வடகனை வச்சுட்டு தான் போனோம் அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். ஸோ அவருடைய அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் முதற்கண் வணக்கம். அதாவது அவர் ஒரு குட் இன்ஸ்ட்ரக்டர், ஒரு நல்ல வாத்தியார். அதுக்குண்டான எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அவர் பயிற்சி முடித்ததுமே இந்த ஆசையில் தான், அவருடைய பணியை முடித்ததுமே இந்த ஆசையில் தான். அது அவர் கிட்டத்தட்ட 41 வருஷம் அவர் சர்வீஸ் பண்ணியிருக்கிறார். இந்த 41 வருஷம் சர்வீஸில் அவர் கடந்து வந்த பாதைகளில் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கசப்பான அனுபவம். அந்த நேரத்தில் நான் அவர் கூட இருக்கிறேன். அவர் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஓசியாக 9th பட்டாலியனில் இருக்கிறார். எல்லாரும் சார்லாம் சொல்கிறாங்க, அவங்களாம் ஒரு ஷார்ட் பீரியட் சொன்னாங்க இல்லையா, இந்த ஷார்ட் பீரியடு பட் எனக்கு கொஞ்சம் லாங் பீரியட். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு முத என்னுடைய எஸ்ஐ சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே நம்ம டிஐஜி சார் இருக்காங்க இல்லையா, ஸ்மாலாம் சார், அவங்க அங்கே அப்போ இன்ஸ்பெக்டர் பிகினிங். நான் அப்போ தான் ட்ரைனிங் முடிச்சுட்டு டேரக்ட் எஸ்ஐ மணிமுத்தார் போகிறேன். அந்த டைமில் அவர் அப்போவுமே எஸ்ஐ வச்சுட்டு நாங்கள் எஸ்ஐயா டைரக்ட் எஸ்ஐயா உள்ளே வரும்போது அவங்களுக்கு ஏற்கனவே ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு ஆன் வேக்கன்சி நாங்கள் உள்ளே போகும்போது இல்லை அப்படின்ன பிறகு அவங்களுடைய பதவியை திருப்பி ரிவைட் பண்ணாங்க. அது அவங்களுக்கு ஒரு கசப்பான அனுபவம். நாங்கள் உள்ளே வரும்போது இது எங்களுடைய தொடக்கம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர் எங்கள்கிட்ட பணி செய்யும்போது என்னுடைய, அதாவது நான் இப்போ அவருடைய நேட்டிவ் கன்னியாகுமரி மாவட்டம், இப்போ எங்கள் கூட மணிமுத்தாரில் டியூட்டி பார்க்குறாரு. பார்க்கும்போது அவர் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஓசியாக பிரசனில் இருக்கிறார். ஏற்கனவே சொன்னாங்க, அவர் பஞ்சுவாலிட்டி, டைமுக்கு கரெக்டாக போயிடுவார், மென் மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக பார்ப்பார். அப்போ வேலை செய்யக்கூடியவங்களையும் வேலை செய்யாதவர்களையும் கடும் சொல்லி, அதாவது நல்லா வேலை செஞ்சவங்கள டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுது, ரிவார்டு கொடுங்க, சரியாக வேலை செய்யாதவங்களை கண்காணித்து அதை தவறை திருத்துங்க, சில சிறு தண்டனைகள் கொடுத்து அவங்கள வழி நடத்துங்க அப்படிங்கிறத நம்மளுடைய மேனுவலில் இருக்குது. ஸோ அதன்படி அவர் ஆய்வாளராக இருக்கும்போது மணிமுத்தாரில் அவருக்கு எகென்ஸ்டாக ஒரு நபர் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி பஸ் வாரண்டை கிழிச்சிட்டு போயிட்டாங்க. அவர் ப்ரொமோஷன் ஸ்டேஜில் இருக்கிறார், ஏசி ப்ரொமோஷன் பேனலில் இருக்கிறாரு, முதல் இடத்துல இருக்கிறார். அந்த நேரம் அந்த பஸ் வாரண்டு அவரை ப்ரமோஷன் ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிக்காத நபர்கள் அந்த பஸ் வாரண்டை கிழிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் கமாண்டண்ட் சந்திரபோஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட சிச்சுவேஷனை சொல்கிறோம், இது
தெரிஞ்சு அவர் செய்யக்கூடிய தவறு இல்லை. பல பொறுப்புகள் அவர் இருக்கு. எப்பவுமே அதை கஸ்டடியிலே வச்சிருக்க முடியாது. நம்பிக்கையின் அடிப்படையில் அதை வச்சுட்டு போறாரு ஆஃபீஸில். அவருக்கு துரோக செயல் செய்யறதுக்கு உடன்பாடு யாரோ அதில் இருந்திருக்கிறாங்க. அதை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத நாங்கள் ஆஃபீஸர்ஸ்ட்ட சொல்லி மேனேஜ் பண்ணி பார்க்குறோம். அப்போ வழங்கிய தமிழ்நாடு சிறப்பு காவல்படை தாசிகா 5ஆம் அணியின் உயர்திரு தளவாய் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்தபடியாக சொல்லில் சுவை, சிந்தனையில் புதுமை, செயலில் நேர்மை, பண்பில் எளிமையாக திகழும் நமது தமிழ்நாடு சிறப்பு காவல்படை 2ஆம் அணியின் உயர்திரு தளவாய் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். மதிப்பிற்குரிய திரு ஈஸ்வர பிரசாத் அவர்களின் இந்த வாழ்க்கை, காவல்துறை வாழ்க்கை முடிவு பண்ணும் நேற்றோட ஒரு எண்ணுக்கு வந்துருச்சு. 41 வருஷம் காவல் வாழ்க்கை என்பது மிகவும் ஒரு யார் கம்மியாது. 19 வருஷத்துல வேலை போயிருக்கலாம் நீங்க. இதில் 19 வருஷம் வேலைக்கான கைது யாரும் இல்லை. பெரிய சாதனைப்பா. 19 வயசு வேலைக்கு போய் 40 வருஷம் அரசு வேலையை கட்டி வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதற்கு உறுதுணையாக இருந்த அவருடைய துணையா அவர்களையும் வினையேன் வாழ்த்துக்கிறேன். பிள்ளைகளை நல்லபடியாக செட்டில் பண்ணிட்டாரு. துபாயில் இருக்கக்கூடிய சேஃப்டி பார்த்து இங்கே இப்போதைக்கு சூழல் ஆக்சுவலி வெளியில் போகிறப்ப பார்த்து சேஃப்டியாக போங்க. இன்னொரு தம்பி அவர் எங்கே இருக்காரு? அவர் எங்கே இருக்காரு? திருநெல்வேலிங்க பண்ணிப்போம்யா சாயந்தரம் பண்ணிப்போம். என்னோட சொந்த ஊர் மாதிரி அவர் தென் மாவட்ட அடிப்படையில் ஒரு எக்ஸாம்பிள். அவர் சாஃப்ட் ஸ்போக்கன். நான் கொஞ்சம் வேகமான ஆள், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பாட்டினால. அவர் வந்து சாஃப்டானவர் சார், சாஃப்ட் ஸ்போக்கன், நல்ல மனிதர், பண்பானவர். எல்லாரும் சொன்னாங்களே பண்பானவர், நல்லவர், சாஃப்ட் ஸ்போக்கன். நான் ஓப்பன் டைப்பு. அவர் நல்ல மனிதர் ஆக்சுவலி. ஈஸ்வர் வாழ்த்துக்கள் ஆக்சுவலி. ஏமா உங்கள் வீட்டுக்காரோட கொஞ்ச நாள் சேர்ந்து சவால் பண்ணோம் தெரியும். இப்போ நான் எனக்கு 3 நாள் லீவ் தான். கோயம்புத்தூர் போய் ஃபேமிலி இருக்குது. 10 நிமிஷம் ஃபோனில் தான் வாழ்க்கை நடத்துகிறாங்க. கடந்த 10 வருஷங்களாக குடும்பத்தோட பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழல் தானே வந்து ஆக்சுவலி. உங்களோட அதை வந்து ஒய்ஃப்கள் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணுறேன். குடும்ப வளர்ப்புலையும் பிள்ளைகளை கட்டமைக்கிறதுலையும் கணவர் உறுதுணையாக இருக்கணும். உங்களோட ரோல் எல்லா காவல்துறை அதிகாரிகளோட கவுண்டர் பார்ட்னர், எது மேலே அந்த ஃபீமேல் அவங்களோட ரோல் பெருசாக இருக்குது. அதை மதிக்கப்பட வேண்டிய விஷயம். அந்த வகையில் வாழ்த்துக்கிறேன்மா. தேங்க்யூ. எஸ் சார், நல்லபடியாக பாருங்க, ஹெல்த்தை பாருங்க. சொந்த ஊர் போகிறீங்கன்னு நினைக்கிறேன். நார்மலி ரிட்டையர்ட் ஆகி சென்னையிலே செட்டில் ஆகிடுவாங்க. பட் அவர் தாய்மொழி நோக்கி போகிறாரு. திருநெல்வேலி சிட்டியா? கன்னியாகுமரி குழுக்குண்டு போகணும். ஓகே, உங்களோட அனைத்து ஊடகங்களும் பற்று எதுனாலும் உதவினாலும் இப்போ நான் கேளுங்க. நம்ம வெளிநட்டோர்கள் கனெக்டட் தான். எதுனாலும் கான்டாக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, விழாவிற்கு வரும் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சியாக இருக்கேன். தேங்க்யூ. நன்றி ஐயா. வாழ்த்துறையை மகிழ்ச்சியாக வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நமது காவல்துறை துணைத் தலைவர் சிறுபடைகணன் ஐயா அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றோம். மதிப்புக்குரிய தளவாய் திரு பாண்டியராஜன் அவர்களே, மதிப்புக்குரிய தளவாய் திரு விஜயகுமார் அவர்களே, மதிப்புக்குரிய தளவாய் மணிவண்ணன் அவர்களே மற்றவருடைய துணைவியர்களே, இன்று தனது பணி ஓய்வு விழாவினை எல்லோரும் சேர்ந்து மகிழ்ந்து அவரை சிறப்பிக்க வேண்டும் என்று எண்ணியபடியால் இன்று அமர்ந்திருக்கும் எனது நண்பர் ஈஸ்வர பிரசாத் அவர்களே, அவருடைய துணைவியார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மற்றும் வந்திருக்கின்ற அனைத்து அவருடைய குடும்ப உறுப்பினர் அவர்களே, அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 1985 he is joined as a recruit constable in RC. இப்போ வந்து அந்த 1985 இன்னைக்கு வரைக்கும் எப்படி ஓடிச்சுன்னே தெரியல. அவ்வளோ ஃபாஸ்டாக போயிருக்கு. நேற்று தான் பார்த்த மாதிரி இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு நம்மளுடைய உலகம் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. இந்த ஃபாஸ்ட்டாக போகிற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட துன்பங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. சின்ன இன்பங்கள் தான், சின்ன இன்பங்களை கொடுத்துட்டு ஆண்டவன் பெரிய துன்பங்களை தான் நிறையா கொடுத்து போடுறான். அதுவும் எஸ்பெஷலி பார்த்தோன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய பிரச்சனைகள்.
ஆனால் அதை விட போலீஸ்காரராக வேலை பார்க்கக்கூடியவரோட அந்த போலீஸ்காரருக்கு மனைவியாக இருக்கிறவங்க இருக்காங்களே, அவங்க போடுற துன்பங்களை பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எத்தனையோ % அதிகம். ஒரு நல்ல கணவனுக்கு நல்ல மனைவி அமைவது ராஜகிரீடம் சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு நல்ல மனைவி அமைவது ராஜகிரீடம் சொல்லுவாங்க. அப்படின்னா எப்படி? இப்போ நம்ம வந்து ஸ்பெஷல் போலீஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ லிபரலைஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து ரொம்ப இப்போ வந்து செல்போன் இருக்கிறதுனால தே கேன் சி வீடியோவில் பார்த்துக்கலாம், பேசிக்கலாம், எவ்வளோ தூரத்தில். அப்போ நாங்களாம் வந்து ஜாயின் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 1-to-1 ஒரு கால் இருக்கும், டயல் கால். திஸ் இஸ் வாட்ஸ் கால்ட் ட்ரெக் கால் புக் பண்ணணும். புக் பண்ணிட்டு அந்த அம்மா ரொம்ப கோவக்காரியா இருப்பாங்க. யாரு? அந்த ட்ரெக் கால் கொடுக்குறவங்க இருக்காங்களா எக்ஸ்சேஞ்சில், எப்போதும் அது அம்பாசமுத்திரம் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப படப்பட பார்ப்பாங்க. ஒரு செகண்ட் என்ன நிற்க மாட்டீங்களாங்க அப்படின்னு வந்தாமா, அம்மா விட்டுறாதீங்க, வச்சிருக்கீங்க வச்சிடாதீங்கன்னு சொல்லி பேச வேண்டியது. அடிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே டக்குன்னு கட் ஆயிடும். இன்னைக்கு வந்து இப்போ என் ஒய்ஃப்ல நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் காரைக்காலில் இருக்கிறேன், டியூட்டியில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா காரங்களுக்கு அது அமைஞ்சிடும். அது காரைக்குடியா காரைக்காலா எங்க இருக்குன்னு தெரியாது. ரைட், இப்போ நான் இங்கிருந்து இங்கே தான் இருக்கமான்னு சொல்லி முடிச்ச உடனே அங்கேருந்து ஆர்டர் வரும், யூ மூவ் டு யுவர் கம்பெனி வித் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் ஃபார் நான் ஆர்டர் ப்ராக்டிஸ்மா. அப்போ என் ஒய்ஃப்ல என்ன சொல்லியிருப்பேன்? காரைக்குடின்னு சொல்லியிருப்பேன். அடுத்த 2வது செகண்ட் எங்கே போகணும்? சிவகங்கைக்கு வர வேண்டியிருக்கும். சிவகங்கையில் வந்து நின்றுட்டு அடுத்தது நம்ம அப்பதான் கால் கிடைக்கும். அப்போ லெட்டர் போட்டீங்கன்னா 3 நாள் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காவலர்களுக்கு, அதாவது 1985ல ரெக்ரூட் ஆகி வெளியே வந்து அதிகாரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க காவல்துறையில் பணிபுரிய அனைவருக்குமே தன்னுடைய பிள்ளைகளை மெயின்டைன் பண்றதுங்கிறது ஒரு பெரிய அரிது, பெரிய கஷ்டம். இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் வித்தியாசமா இருக்கிறாங்க. 15 நாள் டியூட்டி பார்த்துட்டு 15 நாள் வீட்டுக்கு போயிடுறாங்க. பட் அப்படிலாம் அப்போ பண்ண முடியாது. சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் அந்த செட் தான் நினைக்கிறேன் இல்லையா? 1985 சவுந்தரராஜன், மிஸ்டர் குமார், தென் சம்படி ஹூ, மிஸ்டர் பாலு, எல்லாம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆசையா இருக்கும் இவங்ககிட்ட தான் பேசுறதுக்கலாம். ஒரு 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 எத்திஸ்டிக்கா இருப்பாங்க. ரொம்ப ஒரு வாட்ஸ் கால் சொன்னா அவங்க ஐயோ அப்படிலாம் அந்த மாதிரி ஆட்களை ரொம்ப பார்க்கறது கஷ்டம். ஒரு சின்ன தவறு கூட பண்ண மாட்டாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. அதே மாதிரி அவங்களாம் இன்னைக்கு இத்தனை பேர் நாங்களாம், இன்க்ளூடிங் மீ, இவங்கள மாதிரி இன்ஸ்பெக்டர்ஸ் தான் இவங்கெல்லாம் கொண்டு வந்தாங்க. நல்ல மேலே கொண்டு வந்தது தான் மிஸ்டர் ஈஸ்வர பிரசாத் அண்ட் அந்த இவர் நம்ம எங்கேயும் வந்திருந்தார் மிஸ்டர் மகேஸ்வரன் ஒருத்தர் இருந்தார். உங்களுக்கு பின்னால் பேட்ச் நினைக்கல 99 சம்திங் உங்க பின்னால் வந்து பேட்ச். அவங்களாம் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் சாமியாக வச்சிருக்கோம். அந்த இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு கடவுள் மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து 10 ரவுண்டு புல் அடிக்கிறேன். அவரு ஒருத்தர் கோதண்டராமன் இருந்தார், அவரு நல்ல மனுஷன் தான் எஸ்ஐ. அவர் என்ன பண்றாரு, 100 ஆளுக்கு கொடுக்குன்னு சொல்லி எனக்கு 10 புல்ல 10 இன்னர் ஆக்கிட்டாரு. அப்ப எத்தனை மார்க் போச்சு? 10 மார்க் போச்சா? அப்போ வந்து நான் வந்து சாம்பியன் வர ப்ராடக்ட் ஃபுல்லாவே அன்பு தான். அதாவது இப்போ எங்களை பொறுத்தவரை நான் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள்லாம் பேசுவேன். ஆனா உள்ளத்துல வந்து அவன் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமா இருக்கிறது. யாரையும் தண்டிக்கிறதுக்கு நமக்கு போட்ட நோக்கம் கிடையாது. ஒரு பெரிய ஆபத்துல போய் உள்ள போகுது, இப்ப நம்ம பிள்ளை இருக்கு, அவன் வந்து ஒரு பள்ளத்தை நோக்கி போறான்னா என்ன பண்ணுவீங்க? டேய் போகாதான்னு சொல்லுவோம், ரைட்? அடுத்து தள்ளி போனான்னா என்ன பண்ணுவான்? சட்டின்னு ஒன்று அடிச்சு தூக்கிட்டு வருவான். ஏன் இவங்களுக்கு வருது? எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தன்னுடைய பணி போறனா சம்பளம் கிடைக்காது. அப்போ அவரையும் தட்டி கொடுத்து அனுப்பி விட்டு, இப்ப நீங்க போறீங்க, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க எப்படி மைண்ட் இருக்கும்? தன்னுடைய பிள்ளைக்கு வந்து இப்ப வந்து 10 நாள் வெளியே வரான், இவர் லெட்டர் போடு, இந்த அம்மா போடு, உன்னுடைய மூத்த பையனுக்கு சின்ன காய்ச்சலா இருக்கு, நீ வந்து பார்த்துட்டு போன்னு சொல்றதுக்குள்ள அது 5 நாள் ஆயிரும். அந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க வந்து கண்ணீரோட தான் உழைச்சிட்டே இருந்திருக்காங்க. சோ தட் பிரிவு உபச்சார விழா அப்படிங்கிறது என்னைய பொறுத்தவரை மிஸ்டர் ஈஸ்வர பிரசாத்துக்கு இல்லை. இது ஒரு சிறப்பு விழா. யாருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய துணைவேந்தர் தான். ஏன்னா அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணனா இன்னைக்கு இவரு ரிட்டையர்ட் ஆயிருக்க முடியாது. இடையில பிச்சுட்டு போயிருப்பாரு, டெசர்ட் ஆகி வெளியே போயிருப்பாரு. அதான் உண்மை. சோ தட் இனிமே வரக்கூடிய பிள்ளைகள் நல்லா செட்டில் ஆயிருக்கிறாங்க. ஏதாவது செட்டில் ஆயிருக்கேன்னா அதுக்காண்டி நான் பெரிய ஒரு கோடீஸ்வரரு, நான் பெரிய பின்லேண்ட் அப்படி பண்ணல. அவங்க 2 பேரும் நல்ல பீஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. மன அமைதியோட, சந்தோஷத்தோட, சமாதானத்தோட நல்ல மனைவியை ஆண்டவன் கொடுத்திருக்கிறான். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பேர பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான். இது ஒரு பெரிய சந்தோஷம்.
நம்ம அச்சீவ் பண்ணது வந்து பெரிய பிள்ளை வந்து கலெக்டரா இருக்கான், பிள்ளை வந்து அது தட் இஸ் டிஃபரெண்ட். பட் எவ்ரிவேர் எவ்வளவு தூரம் அந்த பிள்ளைகள் நல்ல அமைதியோடையும் சந்தோஷத்தோடய இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஒரு மிஸ்டர் ஈஸ்வர பிரசாத்துக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு பெரிய கொடை. அதான் உண்மை, வேற எதுவுமே இல்லை. அவர் இன்னைக்கு இந்த பிள்ளைகளை வந்து எவ்வளவு தூரம் ஒரு ஒழுக்கமான பிள்ளைகளாக, தன்னுடைய மனைவியை நல்ல முறையில் வைத்துக்கூடிய பிள்ளையாக, தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய சக்தியை, இறை சக்தி தான் சொல்லணும். அந்த சக்தியை ஆண்டவன் வந்து ஈஸ்வர பிரசாத் கொடுத்திருக்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கிவ் தேங்க்ஸ், மோர் தேங்க்ஸ் டு தி லார்ட். அதான் முக்கியம். ஸோ இந்த வருங்காலங்கள் ஈஸ்வர பிரசாத் பற்றி கொஞ்சம் நிறைய பேசலாம். கொஞ்சம் சேட்டைக்காரர் தான், கொஞ்சம் அப்பப்போ சேட்டைலாம் பண்ணுவார். அப்போ சின்ன வயசுல என்ன ஈஸ்வர் அந்த அம்மா முடிக்குது, நீ வீட்டுக்கு வா பாத்துக்கிற அப்படிங்குது. சரி, அந்த காலத்துல எல்லாரும் அப்படிதான் இருப்போம், சேட்டை தான் பண்ணுவோம். கொஞ்சம் எல்லாரும் எங்க செட்டு கூடவே அப்படிதான் இருப்போம். ஸோ அதனால சேட்டைனா அடுத்தவங்களை கெடுக்கிற சேட்டை கிடையாது, சும்மா ஜாலியா. என்ன சார், ஒரு குவார்டர், ஒரு சிகரெட், நல்லா என்ன கொஞ்சம் ஒழுக்கமா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது அந்த குரூப் ஃபுல்லாவே. ஸோ மிஸ்டர் ஈஸ்வர பிரசாத் சாருக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம நான் இங்கே இருக்கிற அவைலபிள் வந்து அவருக்கு வந்து பணிவிழாவில் நான் கலந்து கொண்டதுக்கு எனக்கு ஆண்டவனுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா என்னுடைய ப்ளஷர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களாம் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வந்தவங்க. அதாவது ஒரு நாயக்கு வைக்கிறதுக்கு ரத்தம் கேட்கணும், ஒரு நாயக்கு வைக்கணும்னா ரத்தம் கேட்கணும். அப்பதான் அந்த மலையாளிஸ்லாம் இருப்பாங்க, எந்தாடா நாயிட்ட போனேன் அப்படின்பா. ஒரு லெப்ட்ல வந்து லைட்டா திருப்பிட்டுனா முடிஞ்சு போச்சு, எந்தாடா சோறு பட்டி அப்படின்னா அலரும், கிரவுண்ட்லாம் துடிக்கும். அந்த மாதிரி ஆட்கள்லாம் அவங்க ட்ரைனிங் பண்ணி நாங்களும் தான் அவங்க தான் ட்ரெயின் பண்ணோம். ஸோ அதெல்லாம் கடந்து காலகட்டத்தில் அன்னைக்கு இல்லை அறிவியல், அதாவது அந்த நாகரிக மீன்ஸ் அறிவியல் வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலங்களில் நாங்கள் ஓட்டுனது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லாரி தான் இருக்கும். இந்த லாரி வந்து ஸ்டீரிங் எப்படி திரும்பதுக்கு அவன் ஐயா கொஞ்சம் ஒரு கைப்பிடிக்கலாம்னு கேட்பான். எப்படி இப்போ வந்து பவர் ஸ்டீரிங். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கையில ரோட இறங்கியிருக்க மாட்டான், அடுத்து நாகர்கோவில் போப்பா அப்படின்மா பாதி வழியில. சோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து தன்னுடைய குடும்பத்தையும் நல்லபடியா ஆக்கி இன்னைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை, யாரோ உட்கார்ப்பா. சோ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அண்ணன் கொடுத்திருக்கிறான். ஸோ இதுமே அவங்க இன்னும் நீண்ட நாட்கள் தனக்கு மனைவிக்கு நல்ல ஒரு துணையாகவும், அந்த மனைவி அவங்களுக்கு ஈஸ்வர பிரசாத் அவருக்கு நல்ல ஒரு துணையாகவும், அந்த பிள்ளைகள் அவர்களுக்கு ஒரு தாய், அதாவது மருமக்கள் மாதிரி சொல்றேன், மருமகள் 2 பேரும் யாரெல்லாம் கை தூங்க பார்க்கலாம், நீங்க ஒண்ணு யா 2 பேரும் நல்ல அமைதியான பிள்ளைங்க மாதிரி தெரியுறீங்க. ஸோ தட் உங்க என்ன பண்ணணும், உங்க தாய் தகப்பனை நீங்க எவ்வளவு நல்ல அன்பு செய்வீங்களோ அதை விட இன்னும் பன்மடங்கு உங்களுடைய மாமனார் மாமியாரையும் நீங்க அன்பு செய்யணும். அப்பதான் உங்களுடைய கணவனுக்கு அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதுதான் முக்கியம். நீங்க அவங்க கொடுக்கக்கூடிய நல்ல அன்பும் அதுதான். நீங்க உங்க கணவன்மார்கள் வந்து உங்களுக்கு வந்து எங்க அப்பாவை நல்லா கவனிச்சிருக்காங்க ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்க 1000 கோடி கொண்டு வர வேண்டாம், அந்த சின்ன அன்பு, அந்த கவனிப்பு, அந்த பராமரிப்பு, இதை நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க லைஃப்ல எல்லாமே நல்லா. அதாவது தாய் தந்தை தான் ஃபர்ஸ்ட் தெய்வம். நீ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாமனார் மாமியார் தான் தெய்வம். அங்கேயும் பார்க்கணும், அதுக்காண்டி அங்கே விட்டுறக்கூடாது, கலத்தி விட்டுறக்கூடாது. அது கிடைக்கிறது வாங்கிட்டு கொடுத்துடணும், அதுதான் வேற விஷயம். ஸோ நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டு உங்க தாய் தகப்பன் மாதிரி அவங்களை நீங்க வச்சிருந்தீங்கன்னா அவங்க உங்க மேல இன்னும் அன்பு செலுத்துவாங்க. அப்போ உங்க பிள்ளைகளுக்கு இன்னும் நல்ல அன்புகள், நல்ல பராமரிப்பு கிடைக்கும். This is basically it's a theme. So that எல்லாம் நல்லா நடந்திருக்கு. கடவுள் அவருக்கு நல்லா உறுதுணையா இருந்திருக்காரு. அந்த அம்மாக்கெல்லாம் நிறைய பாவம், அவங்களுக்கு நிறைய பேக் பெயின், அவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க. அதெல்லாம் வந்து கடவுள் நல்லபடியா சரி பண்ணி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சிரிச்ச முகத்தோட அந்த பிரிவு உபச்சாராவோட வந்து நடத்தக்கூடிய நல்ல ஒரு இது ஆசீர்வாதத்தை ஆண்டவன் கொடுத்துருக்கிறான். ஸோ தட் வருங்காலத்துல நீங்க இன்னும் அதிகமான நல்ல ஒரு அன்போட, நல்ல சந்தோஷத்தோட, நல்ல உடல் ஆரோக்கியத்தோட உங்க பிள்ளைகளோடையும் உங்களுடைய சந்ததிகளோடையும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி என்னுடைய இந்த உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. நம்பிக்கை ஊட்டி, புன்னகையால் பாசம் விதைத்து, பண்பினால் அனைவரையும் வென்று,
வாழ்த்துறைகளோடு வாழ்வில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் நமக்காக வழங்கிய காவல்துறை துணைத் தலைவர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக பணி ஓய்வு பெறும் நமது துணைத் தலைவர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கும் நிகழ்வு இப்பொழுது நடைபெற இருக்கிறது. பெறும் உதவி தலைவர் அவர்களுக்கு காவல்துறை துணைத் தலைவர் மற்றும் தலைமை தாசிகா 2ஆம் அணி 5ஆம் அணி ஆகியோர் முன்னிலையில் பணிச்சான்றிதழ் வழங்கப்படுகிறது. பொறுமையா பண்ணுப்பா. அது கப்ப எடுத்துருப்பா சரி. அதுதான் கடைசியா பண்ணுறோம். கடைசியா பண்ணு. ஒரு டூர் போடுங்க. சார் டூர் போடுங்க. ட்ரெஸ் எடுத்து கிளம்புங்க. ஐயா அவர்கள் நமது துணைத் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை பூச்சி மகிழ்விக்கிறார். அவர்களுக்கு நினைவு பரிசையும் சேர்த்து வழங்குகிறார் நமது தலைவர் தாசிகா 5ஆம் அணி அவர்கள். காவல்துறை துணைத் தலைவர் ஐயா அவர்கள் மாலை அணிவித்து மகிழ்விக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக தலவாய் தாசிகா 2ஆம் அணி ஐயா அவர்கள் பொன்னாடை பூச்சி மகிழ்விக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக தாசிகா 5ஆம் அணியின் துணைத் தலைவர் ஐயா அவர்கள் நினைவு பரிசு கொடுத்து பாராட்டுகிறார். நன்றி, வணக்கங்கள். இரண்டாம் அணியின் உதவி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் அவர்கள் பொன்னாடை போற்றி மகிழ்விக்கிறார்கள். அடுத்தபடியாக தாசிகா 13ஆம் அணியின் துணைத் தலைவர் அவர்கள் பொன்னாடை போற்றி மகிழ்விக்கிறார்கள். மனமார்ந்த நன்றிகள். தமிழ்நாடு சிறப்பு காவல்படை 5ஆம் அணியின் உதவி தலைவர் அவர்கள் பொன்னாடை போற்றி மகிழ்விக்கிறார். பொன்னாடை பூச்சி வழங்குகிறார். சார் வணக்கம். நினைவு பரிசு கொடுக்குறவங்க மட்டும் கொஞ்சம் லைனர் எழுதுங்க சார். மற்றவங்களும் கொஞ்சம் அமைதி காத்து அமர்வுபடி அன்படி கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக ஏற்புரை நிகழ்வு இருக்கிறது மற்றும் குழு புகைப்படம் இருக்கிறது. ரிலேட்டிவ்ஸ் உட்கார வைங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ் புதுசாக வந்த தாசிகா 2ஆம் அணியின் அதிகாரி அவர்கள் பொன்னாடை போற்றி மகிழ்விக்க இருக்கிறார். தம்பி எனக்கு கலவரம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் எடுக்க அறுப்பு நான் எடுக்கிறேன். தாசிகா படைப்பயிற்சி மையத்தின் சார்பாளர் ராமச்சந்திரன் அவர்களின் தலைமையில் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது.
சிலம்பம் எப்படியா திரும்பிக்கலாம் நினைவு பரிசு என்று பணி நிலைமை முதல் கட்டத்தில் தொடங்கி வைக்கின்ற இந்த நிகழ்வின் இரண்டாம் அணியின் தளவாய் அவர்களுக்கும் 5ஆம் அணியினுடைய மாண்புமிகு தளவாய் அவர்களுக்கும் டிஏபி ஐயா அவர்களுக்கும் மற்றும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய இந்த காவல்துறையினுடைய அனைத்து இடத்துங்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்து தமிழ்நாடு சிறப்பு காவல் படையின் முதலணியில் எங்களோடு என் துணைவியாரோடு இணைந்து பணியாற்றிய சொந்தக்காரர் மட்டுமல்ல நட்பு இலக்கணமாக விளங்கிய இவரின் அகவை பின்னோக்கி செல்ல இளமை முன்னோக்கி செல்ல இவர் கன்னியாகுமரியில் பிறந்து 1330 பொருட்பாக்களை அவையத்திற்கு அள்ளி கொடுத்த திருவள்ளுவரை எழுந்து நிற்கின்ற ஊரில் இருந்து வந்திருக்கின்ற இந்த ஈஸ்வரன் 3வது கண்ணை திறந்து இப்போது நமக்கெல்லாம் பிரசாதம் போல தேநீரையும் இனிப்பையும் வழங்கிய இந்த ஈஸ்வரர் பிரசாத் அவர்கள் வாழ்வில் இன்னும் வளம்பெற இறைவனை இறங்குகிறோம். இப்போது தமிழ்நாடு சிறப்பு முதல் அணியின் சார்பு ஆய்வாளர் லியோ ஜான்சனானி அவர்கள் என்னுடைய திறமையாளர் அவர்கள் தற்போது இணை பரிசு வழங்குவார்கள். ஸ்க்ரீன் மட்டும் தெரியல, அது மட்டும் ஆடாமல் பார்த்துக்கோங்க வயிறு. சரி சரி சரி. பாருங்க இதை பாருங்க, இதை மட்டும் சரிங்க ஐயா, சரிங்க. உட்காருங்க, மற்றவங்களாம் உட்காரலாம். வெளியில கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப சேர் உட்காருங்க. ஆபீசர்ஸ்லாம் வந்து உட்காருங்கப்பா. நம்ம ஆபீசர் உட்காருங்க, ஆர்சி ஆபீசர் உட்காருங்க. பங்கேற்று வந்திருக்கும் நமது காவல்துறை துணைத் தலைவர் பாலாம் ஐயா அவர்களை, தாசிகா 2ஆம் அணி தளவாய் அவர்கள், தாசிகா 5ஆம் அணி தளவாய் அவர்களையும், நமது தாசிகா படைப்பயிற்சி மைய தளவாய் ஐயா அவர்களையும் ஒரு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன். அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க, எக்ஸல் ஆகும்போது டென்ஷனாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா, பட் அதெல்லாம் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் கடைசியாக இன்னைக்கு பேசும்போது வாய் வரமாட்டேங்குது. இல்லை, நேற்று கூட கேட்டாங்க என் வீட்டில், உங்களுக்கு ஏதாவது டென்ஷன் இருக்கா? இல்லை இல்லை சொல்லுவாங்களே, இல்லை அப்படிலாம் வராது அப்படின்னு. லாஸ்ட்டு அன்னைக்கு போன மூமெண்ட்டில் கூட லாஸ்ட் மந்த் என்னுடைய ஃப்ரெண்டோட ரிட்டர்ன் ஆகுது. அப்போ நான் போயிருந்தேன். அவருக்கு லாஸ்ட்டில் அவருக்கு எமோஷனலி அவருக்கு கண்ணில் கண்ணீர்லாம் வந்து பேச முடியாமல் ஆயிடுச்சு அன்னைக்கு. ஆனால் எனக்கு நான் அப்படிலாம் வராது. நான் எனக்கு ஒரு பேசுறது எல்லாமே பேசணும்னு நினைச்சேன், நிறைய எல்லாம் இது வச்சது. ஆனால் எனக்கு என்ன பண்ணி வர மாட்டேங்குது. உண்மையிலேயே ஒரு டென்ஷன், ஒரு எமோஷன். ஆனால் இன்னொன்று சொல்ல போனால், சார் சொன்ன மாதிரி 1985 இதே ஆர்சி ஆவணில் கான்ஸ்டபிளாக சேர்ந்தேன்.
இன்னைக்கு 2026 அதே ஆட்சி நான் முன்னாடி ஃபால் ஆகியிருந்தேன். அதே 2026 நான் அந்த கிரவுண்டில் ரிப்போர்ட் வாங்கிட்டு ஆஸ் ஏ பிசி அன்னைக்கு ரிட்டர்ட் ஆகிட்டேன். அது அந்த ஆட்சி அந்த அம்மாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லுவோம். என் கடவுளுக்கு நன்றி. உண்மையிலே சர்வீஸ் வந்து சார் சொன்ன மாதிரி வந்து நிறைய நம்ம டிஏடியில் சொன்னாங்க 85 அப்படின்னு. உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ட்ரைனிங். அப்போ 85 ட்ரைனிங்னா சாதாரணமாக கிடையாது. மதியம் ஒரு செகண்ட் தூங்க விட மாட்டாங்க. ஏடிஎஸ் எல்லாம் பேரஸ்டே வந்துடுவாங்க, நெத்தி வச்சு அடிப்பாங்க, இல்லைன்னா தண்ணியை பாக்கி வீட்டு மாறி விட்டுருவாங்க, தூங்கக்கூடாது. மதியம் 1 மணிக்கு எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ஆர்சி பேரஸ் இப்போ எல்லாம் கிடையாது. அந்த டியூப்லெஸ் காம்பவுண்டில் அந்த பேரஸ் கிடையாது. அந்த பேரஸ் பக்கத்தில் இருந்து எல்லா வழியுமே அடைச்சிருவாங்க. எங்களுக்கு ஆர்சி மெஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து அந்த பில்டிங் இடிஞ்சு போயிடுச்சு. இப்போ ஆர்சி கமாண்ட் சார் ஆஃபீஸுக்கு நேர் ஆப்போசிட் இருக்குது, அதான் ஆர்சி மெஸ்ஸு. அதுலேயே ஆர்சி மெஸ்ஸு 2 மெஸ்ஸு ஹுட்டு மெஸ்ஸு 3 மெஸ்ஸு இருந்தது. 3 கேண்டீன் இருக்கும். 3 கேண்டீன் காம்படிஷன் இருக்கும். ஆர்சி ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வந்து மக்கள் கேண்டீனில் வாங்கக்கூடாது, ஆர்சி பார்ட்னர் யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது. அப்போ நாங்கள் எல்லாம் கிரவுண்ட் வழியாக ஓடி வந்து சாப்பிட்டு எகைன் கிரவுண்ட் வழியாக போனோம். ஸோ அந்த மாதிரி கஷ்டங்கள் அனுபவிச்ச ட்ரைனிங். இது வந்து இந்த லாஸ்ட் பேரக்ஸாக இடிச்சிட்டாங்க, அந்த பில்டிங் கிடையாது. இதுக்கு இந்த பக்கம் வந்து மேட்டுக்கடையில் பேர் ஆர்சியில் ரயில்வே ஸ்டேஷன், அந்த பக்கம் யாரும் போகக்கூடாது. ஆக மொத்தத்தில் 6 மாதம் வந்து எங்களுக்கு சிறைவாசம். ஒரு நாள் லீவு கிடையாது, உடனே கிடையாது. அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு அப்புறம் தாசிக்கா ஒன்றாமணில் பணி பண்ணேன். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது இருக்கிற மாதிரி உண்மையிலே இவ்வளோ சர்வீஸ் பண்ணனா எல்லாமே அவங்க துணைவியார் அப்படிம்பாங்க. நிறைய மிஸ் பண்ண வாழ்க்கையில் வந்து டெல்லிக்கு போதுதான் என்னுடைய முதல் குழந்தை பிறந்து 45வது நாள் என் முதல் குழந்தையை பார்க்க முடிஞ்சது. லீவு கிடையாது. என் முதல் குழந்தை பிறந்து 45வது நாள் என் குழந்தையை பார்க்க வந்து டெல்லி இருந்து லீவு தரல, யாருக்கு எனக்கு கொடுக்கவும் இல்லை. ஸோ அது ஒரு இன்சிடென்ட். நெக்ஸ்ட்டு 2021 வந்து என் பையனுக்கு உடம்பு சேர்ந்தேன். அப்போ திருச்சி ஒர்க் பண்ணியிருந்தேன். அங்கே இருக்க ஏசிக்கு தெரியும், டிசிக்கு தெரியும். நான் என் கம்பெனியை நாகப்பட்டினம் கொண்டு போய் லீவ் போனாங்க. என் பையன் ஹாஸ்பிட்டல் சீரியஸாக அட்மிட். இந்த பையனுக்கு காலேஜ் படிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தருணங்களில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்கள். நான் அதுக்காக இன்றைக்கும் நான் அந்த பொறுப்பில் வந்த பிறகு நான் என்ன சொல்லுவேன், இன்றைக்கும் ஆசையில் என்னுடைய கீழே கொடுக்கிற உத்தரவு யாருமே முதல்ல மென்டலி கிளியர் ஆகணும். மென்டலி கிளியர் பண்ணாங்கன்னா அவங்க பிசிக்கலி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு லீவாகவும் சரி, பெர்மிஷனாகவும் சரி, எந்த காரும் பிரேக் பண்ணாதுங்க. ஒரு சாப்பாடு மென்டலி கிளியர் ஆகணும், பசி நல்லா இருந்து கிளியர் ஆகிட்டு வச்சுக்கணும். அவங்க மென்டலி பிசிக்கலி வேலை பார்ப்பாங்க. ஸோ அதனால் எந்த காரணம் வந்து லீவை நிப்பாட்டக்கூடாது, அனுப்பிடுவாங்க. அதுதான் என்னுடைய பிரச்சனை. யாரையும் நம்ம வந்து கண்டிக்கணும். இந்த மாதிரி வந்து ஸ்பீட் பிரேக் ரோட்டில் வந்து பைபாஸில் வந்து ஸ்பீட் பிரேக் போட்டால் எதுக்காக ஸ்பீட் பிரேக் போடுறாங்க? வண்டி வேகமாக போய் ஏதோ ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது. அது மாதிரி நம்ம வந்து ஒரு கண்டிப்பது வந்து யாரும் தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு கண்டிக்கிறோம். ஆனால் நம்முடைய கோபங்கள் வந்து யாரையும் வந்து கெடுத்த கிடையாது. நிறைய பேருடைய சிஸ்டுகள் வந்து கெடுத்தாங்க. என்னுடைய கோபம் இதுவரையும் யாரையும் கெடுத்ததில்லை, கிடைக்கும் நிச்சயம் கிடையாது. நான் இப்போது இங்கே இருந்த எல்லா கமாண்ட் சாரோடையும் நான் வேலை பார்த்துருக்கேன். குறிப்பிட்ட கமாண்ட் சாரில் வந்து ஆமாம் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். அவங்கள வந்து டிஎஸ்பி 12th நான் அசிஸ்டன்ட் கமாண்டர் இருக்கும்போது ஃபோனில் மட்டும் தான் பேசியிருக்கேன். நான் நேரடியாக பார்த்ததில்லை. ஆசிரியர் டிசிஆர் அப்புறம் தான் வந்து நேரடியாக பார்த்துருக்கேன் ஸ்டூடெண்ட்டில் கமாண்ட் சார். பட் சாரை வந்து இப்போ இல்லை, அவங்க ட்ரெயினிங் முடிச்சு வந்திருந்து கூட சர்வ் பண்ணிட்டு ஃபேமிலியாக சார் நான் கூப்பிடுவேன் கமாண்ட் சார். ஆசி கமாண்ட் சார் வந்து இப்போ தான் வந்தார். குறுகிய ஷார்ட் பீரியட்லேயே ரொம்ப பட் அவங்கள்ட்ட உட்காந்து கூட சர்வ் பண்ண டைம் கிடைக்கல. அவங்க வந்ததுலேருந்து ஏபி கிளம்பிட்டு இருக்காங்க. எதுவுமே உட்காந்து கூட பண்ண முடியல. காலையில் போகிறாங்க, நைட்டு 10 மணி ஆயிடுது அவர் வர்றதுக்கு. ஆனால் அவங்க உட்காந்து இருந்தாங்க. உண்மையே அவங்க வந்தப்போ நிறைய சேஞ்சஸ் ஏதாவது சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணுங்க அப்படின்றது. எனக்கு வந்து இதாங்க 2 கமெண்ட்ஸாகவும் சரி, ஆர்சி கமெண்ட்ஸாகவும் எதுக்குனாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஸோ நம்மளால் முடிந்தது என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நல்லது பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிட்டுருந்தேன். இப்போ டிஐஏ சொன்னோன்னு வச்சுங்களேன், நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொமோஷனுக்கு வந்து அவள் தான். அதாவது பேசிக் வந்து ஒரு பிசி டு அவங்க டெஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் அவங்க ஹெட் கான்ஸ்டபிள். அந்த ஹெட் கான்ஸ்டபிள் ரேஞ்சிங் வந்து அவங்க ரெகுலேஷன் பண்ணது ஃபஸ்ட் அவங்க தான் இன்சூரன்ஸ் பண்ணது. அவங்க தான் ஃபஸ்ட்டு இன்சூர் பண்ணாங்க.
அதில் இருந்து ஸோ ஒவ்வொரு ப்ரொமோஷனும் எஸ்ஏ ப்ரொமோஷனுக்கு அப்போ போர்டு எக்ஸாம் 3 போர்டு அட்டன் பண்ணோம். ஒரு எஸ்ஏ டெஸ்ட்டுக்கு வந்து 3 போர்டு அட்டன் பண்ணோம். அதுக்கப்புறம் எஸ்ஏ எக்ஸாம், அப்புறம் எஸ்ஏ ப்ரொமோஷன், அப்புறம் இன்ஸ்பெக்டர், அப்புறம் அடிஷ்னல் கமாண்ட் விசாரிச்சுட்டாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்ட்டு அந்த அடிஷ்னல் கமாண்ட் ப்ரொமோஷன் வந்துருக்கு. தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள். பட் கடவுள் என்னுடைய துணை இருக்கனால அந்த இது வாங்கிடுச்சு. இப்போ இது வரைக்கும் என்னுடைய 41 வருஷம் சர்வீஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் இல்லைங்கிற மாதிரி எல்லா ஃபேமிலியும் பார்த்து, என் குழந்தைய பார்த்து என் மனைவி. ஏன்னா நிறைய இடத்துல விட்டு போயிருக்கேன். டெல்லியிலேருந்து போகிறோம், கர்நாடகா, ஆந்திரா, மத்திய பிரதேஷ். அப்போ பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கிறது வரும். அந்த டைமெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். லீவ் கிடைக்காம நிறைய பேர்கிட்ட கெஞ்சி கூத்தாட்டிருக்கேன். லீவுக்காக நான் எல்லாம் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். கிடைக்காத காலங்கள் நிறைய. பட் நம்ம அன்னைக்கு கொடுக்க இடத்துல நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய அழைப்பை கேட்டு இன்னைக்கு இங்கே வந்து எனக்கு ஒத்துழைத்த அனைத்து நல்லவர்களுக்கும் ஐயா, டூபிட்ட கமெண்டாவும், ஆர்சி கமெண்டாவும், ஃபிஃப்த்து கமெண்டாவும், திருச்செந்தூர் வந்து இங்கே ஓடி அந்த பிஎஸ்சி பர்ஃபெக்டாக கேள்வியாச்சு. அங்கே ஹஸ்பண்ட் ஹெட் மாஸ்டர் ஃப்ரெட்ரிக், டூபிட்ட கமெண்ட் டி சார், 15 ஏ சார், அவங்க ஓகே ரொம்ப. ஸோ அனைத்து ஆய்வாளர்கள், சார்பு ஆய்வாளர்கள், அனைத்து ஆளுநர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உண்மையிலே ஆர்சியில் வந்து நான் எப்படி சொல்லுவேன், ஆர்சி வந்துட்டேன். பட் இங்கே வந்து கடைசியாக ஒரு பெரிய இருக்கிறது கூட ஸ்ட்ரென்த் இருக்காது. பெட்டாலியன் அப்படிங்கும்போது 6 கம்பெனி இருக்கும், அந்த 4 குரூப் இருக்கும். 6 கம்பெனிலே ஆளே இல்லை அப்படின்னா கூட 4 குரூப்பில் ஆளு இருந்தது பெரிய இருப்பாங்க. பட் அது கூட இருக்காது அப்படின்னு ரொம்ப சொல்லி ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு வந்து அந்த ஒரு இது வந்து அப்போ ஒரு பெட்டாலியில் உள்ள இதை விட இன்னைக்கு சிறப்பாக சிறப்பாக அமைஞ்சது என்னன்னு தெரியல. அதுக்கு வந்து நம்மளுடைய ஆர்சி தலைமை அவர்களுக்கு மிகவும் பகவான். அப்புறமா அன்னைக்கு பாசிங்கோ இந்த பீரியட் முடிச்சு கரெக்டாக என்னன்னு சொல்லி அந்த கரெக்ட் டைமுக்கு டிஎஸ்பி விட்டு அந்த கமாண்ட் உள்ள வந்து தான் அவங்க ஸ்பெண்ட் எடுத்து வந்தாங்க. ஸோ என்னுடைய சென்டா பார்த்திங்க அப்படின்னா டிஎஸ்பி விட்டு கமாண்ட் சபை என்ன பண்ணாங்க, அருமையாக கிராண்டாக பண்ணாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கு வந்து அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம். நன்றியா. ஏற்புரை வழங்கிய நமது துணைத் தலைவர் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் எனது நன்றிகள். மேக்ஸிமம் என்னை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஸோ ஜஸ்ட் இன்ட்ரோ பண்ணிக்கிறேன் என்னை பற்றி. என்னோடய பேர் கோபிநாத். நான் இப்போ துபாயில் இருக்கேன். நான் இப்போது ஆக்சுவலி துபாயில் வந்து ஒரு நியோன்ற ஒரு ப்ராஜெக்டில் ஃபயர் அப்ரூவல் அத்தாரிட்டியில் இருக்கேன். இப்போது அப்பா பற்றி சொல்லணும்னா பொதுவாகவே எல்லா மதங்களுக்கும் தன்னோட அப்பா தான் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோ. எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு ஹீரோ மட்டும் இல்லை, குரு. சாரி, பொதுவாகவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் அப்பா கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். மேற்கொண்டு கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஃபர்தர் நிறைய விஷயம் கற்றுப்பேன். அதில் எங்கள் அப்பா கிட்ட நிறைய கற்றுக்கிட்டதும் முக்கியமாக ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அது எல்லா சாருமே அதை சொன்னது தான். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பங்க்சுவாலிட்டி. இப்போ எங்கே கிளம்புறதா இருந்தாலும், எங்கே போய் ரீச் ஆகிறதா இருந்தாலும் கரெக்டாக அந்த முந்தின டைம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் முன்னாடி கிளம்பணும். ரீச் ஆகும் போதும் முன்கூட்டி நீ கிளம்பி நிற்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்னே சொல்லிட்டு இருந்திருக்காங்க. நான் இப்போ அதுதான் நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் என்னோட ஒர்க் பண்ணுற என் கொலீக்ஸாக இருக்கட்டும், என் ஜூனியர்ஸாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் அதுதான் நான் வந்து அவங்க நிறைய விஷயம் என்கிட்ட கற்றுக்கிட்டது இப்போ ஜூனியர் சொல்லுவாங்க. கோபி கிட்ட கற்றுக்கிட்டது ஒரு பங்க்சுவாலிட்டி அப்படின்னு. அது எங்கேருந்து வந்ததுன்னா எங்கள் அப்பா கிட்ட மட்டும்தான் வந்துச்சு. அதில் நிறைய விஷயங்கள் நான் முன்னாடி ஏன் கிளம்புறோம், முன்னாடி என் அப்பா என் கிளம்ப சொல்கிறாருன்னு நிறைய விஷயம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட்டு. நான் வந்து ஒரு மூவிக்காக டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். அப்போது நானும் என்னோடய ஒய்ஃபும் வந்து கிளம்புறோம். ரீசெண்டாக ஒரு மூவி தான் புக் பண்ணி கிளம்பும்போது 12:30க்கு மூவி ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் வந்து ஒரு 11:30 கிளம்பிட்டோம். ஸோ ஆக்சுவல் டைமுக்கு 20 மினிட்ஸ் ட்ராவல். நம்ம ஒரு 12:10 12 கிளம்பினாலே ரீச் ஆகிடலாம்.
ஆனால் நாங்கள் 11:30 கிளம்பி நாங்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது சடனாகவே என்னாச்சுன்னா கார் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ என்ன ரீசன் தெரியல, செக் பண்ணி பார்க்கும்போது கூலண்டில் வாட்டர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. ஸோ டெம்பரேச்சர் ஹை ஆகி ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், 15 மினிட்ஸ் அதை கூல் டவுனில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் திரும்ப வாட்டர் ரீஃபில் பண்ணி இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கே ஒரு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ஒரு படத்துக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி ரீச் ஆகிட்டோம். பட் இது நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இது ஃபிலிம்னால ஓகே, நம்ம லேட்டாக போனாலும் ஜஸ்ட் சீன் தான் மிஸ் ஆகும். பட் நிறைய டைமில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபங்க்ஷனோ இல்லை நம்ம ஒரு கெஸ்ட் ரோல் ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம லேட்டாக போனோம் அப்படின்னா அது ஒரு பேட் இம்ப்ரெஷன் மாதிரி இது கிரியேட் ஆகும். ஸோ இப்போ வரைக்கும் நான் என்னோட மீட்டிங்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது கெட் டுகெதர் பார்ட்டியாக இருக்கட்டும், மேக்ஸிமம் நான் வந்து சீக்கிரமாக நான் போய் பழகியிருக்கேன். இதுவே நிறைய பேர் என்னையே ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து நான் வந்து சீக்கிரம் போகணும், சீக்கிரம் நான் முன்கூட்டி நான் போகணும்னு, அது எல்லாமே வந்தது எங்கள் அப்பாவால் மட்டும்தான், வேறு யாராலுமே இல்லை. இது ஃபஸ்ட்டு திங். இந்த ஆக்சுவலாக இந்த விஷயம் வந்து அப்பாவுக்கு தெரியாது, இந்த வண்டி இந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சா நீ ஏன் கிளம்ப முன்னாடி பார்க்க மாட்டேன்னு கேட்பாங்க. ஸோ நான் சொல்லலை, ஜஸ்ட் இது ஒரு இதுக்காக சொல்லிக்கிட்டேன், கதைக்காக சொல்லிக்கிட்டேன். ஸோ செகண்ட் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஸோ மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை ரொம்ப தவறு விடுவாங்க. பொதுவாக என்ன தான் வந்து ஒரு ப்ரெஷர் ஒரு ரொம்ப இது இருந்தாலும் ப்ரெஷர் இருந்தாலும் தன்னோட ஃபேமிலி வந்து பார்த்து கொஞ்சம் சிரமப்படுவாங்க. பட் எங்கள் அப்பா வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டதே கிடையாது. என்னதான் ப்ரெஷர் இருந்தாலும் எங்ககிட்ட காமிச்சிட்டது கிடையாது. ரெண்டாவது நாங்கள் அதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டதும் கிடையாது. ஃபேமிலிக்காக எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவரே எடுத்து அவருக்கு என்ன அவரோட ரோல் என்ன ஆஸ் ஏ ஹஸ்பண்டா, ஆஸ் ஏ ஃபாதரா இப்போ என்ன பண்ண முடியுமோ அதை அவர் கரெக்டாக அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி தவறாகவும் பண்ணிட்டு இருக்காரு. அது பேரன்களுக்கு முக்கியமாக பேரன்களுக்கும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது நான் அவர்கிட்ட பார்த்து அட்மையர் பண்ண ஒரு விஷயம். கண்டிப்பாக இதை பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்புறம் மூணாவது விஷயம் சொல்ல போனோம் அப்படின்னா டிசிப்ளின். இதை நான் முன்னாடி சொல்லிடுறேன், டிசிப்ளின் நான் அந்த அளவுக்கு நான் அவரை மாதிரி ஃபாலோ பண்ணலை. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அவர் இப்போ எக்ஸாம்பிள் ஒர்க் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த ஒரு 4 மணிக்கு அவர் வந்து கிளம்பிடுவார். எங்கேனாலும் அவரோட ஒர்க்கு அவர் கண்டினியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுவார். மார்னிங் 4 o'clock அவர் எந்திரிச்சு தீர்த்துருவார். அது ஒர்க்காக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. பட் நான் அதை இப்போ ஃபாலோ பண்ணல மீன்ஸ் நான் என்னோட டைம் 6 மணி தான். லீவாக இருந்தால் ஸோ நான் 6 மணி தான் எந்திப்பேன். சப்போஸ் இல்லை ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா 7:30 அந்த டைம் தான் நான் எந்திக்கிறது. ஸோ இதை நான் ஃபாலோ பண்ணிடுவேன் கண்டிப்பாக ஃபியூச்சரில். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ரொம்ப போர் அடிக்க விரும்பலை. அதில் ரொம்ப இன்னும் அடுத்து சொல்ல போனால் முக்கியமாக பொறுமை. எங்கள் அப்பா கிட்ட நிறைய விஷயங்கள் பொறுமையாக இருப்பார். சில விஷயங்கள் பொதுவாகவே இப்போ காரில் போகிறோன்னா யாரும் உள்ள வந்துட்டாங்கன்னா ரொம்ப டம்ட் ஆவாங்க. எங்கள் அப்பா அப்படி பண்ண மாட்டார். அதுலேயுமே பொறுமையை ஹேண்டில் பண்ணுவார். அதில் அதே எனக்கு கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். இன்னும் வேறு எதுவும் சொல்லணும்னா நானே நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன், டக்குன்னு டெம்ப்ட் ஆவாங்க. ஸோ அந்த விஷயம் அப்பா கிட்ட ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். ரெண்டாவது அவரோட ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் எல்லாமே நான் அவரை பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எடுங்க, பாஸ்போர்ட் எடுங்கன்னு இப்போ வந்து எடுக்கலை. அப்புறம் இன்னும் வேற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே வந்து தன்னோட அப்பா வந்து பசங்க ரொம்ப திட்டுவாங்க. எங்கள் அப்பாவை திட்டுறேன்னு சொல்லலை, திட்டுவார், என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் வளர்த்துருந்தாரு. பட் எதாக இருந்தாலும் வந்து ஏன் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சம்பவம் நடந்ததுன்னா காலேஜில் 3rd செமஸ்டரில் நான் வந்துருக்கு. நான் ஃபர்தர் நான் இதையுமே நான் என்னோட பையன்ட்டே நான் ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இத்தனை வருஷமாக வந்து எங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களோட சர்வீஸை பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நினச்சிக்கிட்டது ரொம்ப நன்றி. உங்களோட பையனா ரொம்ப பெருமை பண்ணுறேன். ஓகே, நன்றிகள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு நினைவு பரிசு வழங்கி எங்கள் வாழ்க்கைய அனைத்து உள்ளங்களும்
மற்றும் எங்களுடைய அழைப்புக்கு எனக்கு எல்லாரும் வந்து தாசிகா படைப்பயிற்சி மைய அனைத்து அதிகாரிகள் ஆளுநர்கள் அனைவருக்கும் PSP 13 பிரிவான அடுத்த பிற அணிகள் வந்த அனைத்து அதிகாரிகள் ஆளுநர்களுக்கும் எல்லாருடைய வணக்கத்தையும் நன்றி தெரிவிக்கிறேன். முக்கியமாக நம்முடைய தாசிகா படைப்பயிற்சி மைய தளபதி அவர்கள் வந்து ஒரு பெரியடை வந்து நல்லபடியாக பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு சொன்னார். அந்த பெரியடை வந்து உண்மையிலேயே இந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணது எல்லாமே நம்முடைய படைப்பயிற்சி மைய உதவி தளவாய் திரு ஜேம்ஸ் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளேன். உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப, ஏன்னா அவருக்கு கமாண்டம் சொல்லிட்டாங்க, அவர் அங்கேயும் வேலை பார்ப்பாரு ஆர்ஆர் ஸ்டேட்டில். அதுக்குள்ளே வந்து எனக்கே தெரியாமல் அவர் கிரவுண்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்காரு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு சொல்லவே இல்லை. இது வரைக்கும் இன்னைக்கு நடந்த விஷயம் வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலை. இன்னைக்கு காலைல 6 மணிக்கு முன்னாடி வந்து இந்த ஏரியா வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதில் ஒரு என்னுடைய மனமான நன்றி தெரிவித்துள்ளேன். ஜேம்ஸ், தேங்க்யூ சார். மையத்தின் நீர்துணை ஆய்வாளர் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் எனது பணிவான மதிய வணக்கம். தாசிகா படைப்பயிற்சி மையத்தின் துணைத் தலைவர் ஐயா திரு ஈஸ்வர் பிரசாத் ஐயா அவர்கள் பணி நிறைவு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நமது சிறுபடை கலன் காவல்துறை துணைத் தலைவர் ஐயா அவர்களுக்கும் அவர்களுக்கு நமது தாசிகா படைப்பயிற்சி மையத்தின் சார்பாக இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது தாசிகா 2ஆம் அணி தளவாய் ஐயா அவர்களுக்கும் தாசிகா படைப்பயிற்சி மையத்தின் சார்பாக இந்த தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது தாசிகா 5ஆம் அணி தளவாய் ஐயா அவர்களையும் இந்த தருணத்திலே தாசிகா படைப்பயிற்சி சார்பாக வருகை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது தளவாய் இந்த விழாவிற்கு முக்கிய உறுதுணையாக இருந்து முன்னேற்பாக நமது தாசிகா படைப்பயிற்சி பெரேடு மற்றும் இந்த ஏற்பாடுகளை முன்னின்று ஏற்பாடு செய்த நமது தளவாய் தாசிகா படைப்பயிற்சி சார்பாக அவர்கள் ஐயா அவர்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நமது தாசிகா படைப்பயிற்சி மையத்தின் துணைத் தலைவாய் மற்றும் தாசிகா 13ஆம் அணி துணைத் தலைவாய் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த 2ஆம் அணி துணைத் தலைவாய் ஐயா அவர்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் உதவி தளவாய்கள் மற்றும் இந்த ஆய்வாளர்கள் மற்றும் சார்பாளர்கள் அவர்களுக்கும் தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த விழாவின் கதாநாயகன் நமது துணைத் தலைவாய் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் அவர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் இந்த தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தாசிகா 15ஆம் அணியின் உதவி தலைவர் ஐயா அவர்கள் நமது துணைத் தலைவர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு மகிழ்விப்பார்.